Hi viewers, welcome to Beauty Cooking channel. இன்னைக்கு நம்ம போஹா நக்கெட்ஸ் எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். வெறும் அவல் வச்சு இந்த ரெசிபியை நம்ம செய்ய போறோம். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 200 grams அவல் எடுத்துருக்கோம். இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு luke warm waterல கொஞ்சம் ஊற விட்டுருங்க. ரொம்ப சுடு தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் warm water யூஸ் பண்ணுங்க. இப்போ இத நம்ம ஒரு சைடுல வெச்சிரலாம். நெக்ஸ்ட் ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபைன் சாப்டு 2 green chillies எடுத்துக்கோம். நல்லா ஃபைன் சாப் பண்ண ஒரு கேரட் எடுத்துக்கோம். இதில் half slice capsicum சேர்த்துக்க போகிறோம். இது மீடியம் சைஸ் கேப்சிகமில் நான் பாதி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்ல பெரிய ஒரு ஆனியனை பொடியை வெட்டி எடுத்திருக்கோம். இதை எல்லாத்தையுமே நம்ம ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் சாட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்திக்கிறோம். மறுபடியும் 1 minute நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா சாட் பண்ணி ஒரு சைடாக எடுத்து வச்சுருங்க. அவல் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணேன். ஸோ இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதையே கொஞ்சம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட நம்ம 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதையே சேர்த்துக்க போகிறோம். நல்லா 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா நக்கெட்ஸை பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அவல் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சாட் பண்ணியிருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுறோம். நம்ம அவலில் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தென் இது கூட 2 டீஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இது கூட 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். தென் கடைசியாக 1 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். சாட் மசாலா இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டரும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸில் நம்ம உள்ளே ஃபில் பண்ணி இது ரெஃப்ரிஜிரேட் பண்ணி செட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த மாதிரி ஷேப் பாக்ஸ்லேயும் நீங்கள் இதை போட்டு ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ ஈவன் நார்மலாக யூஸ் பண்ணுற பிளேட்டில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ஏதாச்சும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இப்போ நான் இதை ஒரு 5 hours ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே இப்போ இதை நான் எடுத்துட்டேன். இது நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ ஈஸியாக நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் இருந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். சாரி ஃபார் தி மெஸ். கொஞ்சம் சைட்லலாம் உடஞ்சிருக்கு. பட் தட்ஸ் நாட் ப்ராப்ளம். நம்ம அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லைஸை கட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறோம் ஒரு பவுலில். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தின் பேட்டராக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியேட்டராக பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம இப்போது பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ இந்த அவுலில் வந்து பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லா ஸ்லைஸும் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 5 to 10 டேஸ்க்கு நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ லாக்டவுன் டைம் அண்ட் ரம்ஜான் ஃபாஸ்டிங் டைம்லலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதையை ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஈச் சைடும் ஒரு 1 minute மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க போதும். நல்ல கிறிஸ்பியான போஹா நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெஸ்ஸான பீஸெல்லாம் நான் இந்த மாதிரி பாலாக ரோல் பண்ணியிருக்கேன் இதையே. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஷேப்பில் நக்கெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கே இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.